Hi viewers, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரொம்ப நாளா சில பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த Google Maps டிப்ஸ் பார்ட் 2 போடுங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல. ஆக்சுவலா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி வீடியோ போட்டு கிட்டத்தட்ட மாசக்கணக்கே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் நானும் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதில் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குன்னு பார்த்து அதை நோட்ஸ் எடுத்து அதை வீடியோ எடுத்து அதுக்கு ஒரு செகண்டில் ஷார்ட் வச்சு ரொம்ப கஷ்டம். மற்ற டெக் வீடியோஸ் கூட ஈஸியாக எடுத்துடலாம், பட் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். எனிவே ஒரு 6 ட்ரிக்ஸ் இருக்குது, அந்த 6 ட்ரிக்ஸையும் அப்படியே பார்த்துடலாம். அதில் சில ட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். சரி, நம்ம அப்படியே ஃபஸ்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் ட்ரிக் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரிக் எல்லாத்துக்குமே. முக்கியமாக வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து எங்கேயாச்சும் ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி கிளம்புறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்னா இப்போ 2 காரில் போகிறீங்க, இல்லை ஒரு பைக்கராக சேர்ந்து ஒரு 10 பைக்கர்ஸ் ஒரு 5 பைக்கர் போகிறீங்க, இல்லை சோலோவாக 2 பேர் போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எங்கேயாச்சும் வழி மாதிரி போயிட்டீங்க, சப்போஸ் வழி மாதிரி போயிட்டீங்க, இல்லை நீங்கள் ஒரு காரில் 2-3 கார் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த கார் ரூட் மாதிரி போயிருக்கலாம், இல்லை பைக் ரூட் மாதிரி போயிருப்பீங்க, இல்லை நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு இன்னொருத்தங்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்போ நம்ம ஊரில் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, தெரிஞ்சு சொல்லிடலாம். பட் இதே நம்ம வேறு இடத்துக்கு போயிடணும் நம்மளுக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து சிம்பிளான வழி என்னென்னா, நீங்கள் மேப்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்கள் மேப்ஸ்குள்ளே போயிட்டு லொக்கேஷன் ஆஸ் யூஷுவல் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைட் கார்னரில் வந்து ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க மேலே. அந்த சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு அந்த ப்ளூ கலர் கவரேஜ் வந்து காட்டும், ஓகேவா? அந்த ப்ளூ கவரேஜ் காட்டுற இடத்துல ஒரு சென்டரில் ஒரு ப்ளூ கலர் டாட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பின்னாட்ட ட்ராப் ஆகும். அந்த பின் ட்ராப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அந்த பின் வந்து அந்த சர்ச் பாரில் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெசேஜில் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணணும்னா அதை அப்படியே காப்பி பண்ணி மேப்ஸில் பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுத்தா போதும், கரெக்டாக உங்கள் லொக்கேஷன் காட்டிடும். ஸோ இவங்க லொக்கேஷன்லேருந்து டேரக்ஷன் போட்டு வந்தாங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சில பேர்த்துக்கு. நம்ம அடுத்த ட்ரிக்ஸ் பார்ப்போம். அடுத்து 2வது ட்ரிக் வந்து கேட்டிங்கன்னா, இது வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், அந்த பிளேஸோட வியூ வந்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபோட்டோஸ் பார்த்தாலும் இந்த 360 டிகிரியில் பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும், ஓகேவா? அந்த ரொட்டேட் பண்ணி பார்க்குறது அது வந்து மேப்ஸில் அவைலபிள் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. நீங்கள் அந்த பிளேஸை சர்ச் பண்ண உடனே கீழே சில ஃபோட்டோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வரும் சாதா ஃபோட்டோஸ். அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஃபோட்டோவாட்டை கொடுத்து ஒரு சர்க்கிளாட்டை கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ண உடனே 360 போயிடும். பட் அது வந்து கொஞ்சம் நெட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெட்டு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அது மெயின் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும். நெட்டு நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம வேணால் அப்லோட் பண்ணிக்கலாம், பட் நம்மக்கிட்ட ஒரு 360 கேமரா இருந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுனா பண்ணலாம். சாதாரண ஃபோனில் எடுத்து நம்ம அப்லோட் பண்ண முடியாது. இது வந்து அங்கே போனவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறது. அந்த மாதிரி வேணால் நீங்கள் 360 டிகிரியில் பார்த்துக்கலாம். அது எல்லா பிளேஸுக்கும் இருக்கான்னு சொல்ல முடியாது, சில பிளேஸுக்கு முக்கியமான பிளேஸுக்குலாம் இருக்கும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து 3வது, இதுவும் வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்க மாதிரி ஒரு ட்ரிக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேஸுக்கு வந்து சர்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சில ஹில் ஸ்டேஷன் போகிறோம், நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த ஹில் ஸ்டேஷனில் நம்ம இப்போ தான் புதுசாக போகிறோம், நம்ம அங்கே இருக்க இடம் நம்மளுக்கு எதுன்னு தெரியல. கொடைக்கானலாக இருக்கட்டும், ஊட்டியாக இருக்கட்டும், கொல்லி ஹில்ஸாக இருக்கட்டும், வால்பாறையாக இருக்கட்டும், இங்கெல்லாம் போகிறோம்னு வைங்க. அங்கே இருக்க பிளேசஸ் என்னென்ன அட்ராக்டிவான பிளேசஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, ஓகேவா? அதுக்கு வந்து கூகுள் மேப்ஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அந்த சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பிளேஸை உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நியர்பை அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ண உடனே கிட்டக்க இருக்க எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி இங்கிருந்து அது எவ்வளோ டேரக்ஷனும் பார்த்துக்கலாம், ஃபோட்டோஸில் போய் அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த ட்ரிப் அடிக்கடி போகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சுற்றி பார்க்குறதுக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து 4வது ட்ரிக்ஸ் வந்து கேட்டகரிஸ். அதாவது கேட்டகரின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோலு, அது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி, பெட்ரோலு, ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட், அந்த மாதிரி ஹோட்டல்ஸ், அந்த மாதிரி கேட்டகரி இது வந்து சாதாரணமாக மேலேயே இருக்கும். இதை வந்து சில பேர்த்துக்கு யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கும், சில பேர்த்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ட்ரிப் கிளம்புறீங்க, இதில் எங்கோ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் ஏதோ கிளம்புறீங்க அர்ஜென்ட்டாக நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே கிளம்போது, நம்ம ஊராக இருந்தால் பிரச்சனை கிடையாது. மேபி நீங்கள் வேறு ஸ்டேட்டோ இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டோ போகும்போது அங்கே இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் காரில் போய் கார் ரிப்பேர் ஆகிட்டாலோ இல்லை பைக் ரிப்பேர் ஆகிட்டாலோ பக்கத்தில் இருக்க மெக்கானிக் ஷாப் தெரியாது, இல்லை திடீர்னு ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ அது வந்து அந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த உள்ளே போயிட்டு நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா வந்து நிறைய ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல், காரு ஹையர் பண்ணிக்கிறனா கூட ஹையர் பண்ணிக்கலாம், ரிப்பேர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே காட்டும். பட் அது வந்து ரொம்ப பக்கமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியாது, ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் நல்லா ஜூம் இன் பண்ணிவிட்டு சர்ச் திஸ் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்கும்.
கொடுத்துருப்பாங்க. அந்த சர்ச் திஸ் ஏரியா நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்கள் கிட்டக்க இருக்க ஏரியாவில் மட்டும் காட்டும். இதுவே நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டு அது கொடுத்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி காட்டும். ஓகேவா, அதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு. அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஓகே, 5வது இது வந்து கூகுள் மேப்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு இது கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நிறைய பிளேஸ்க்கு சில பேர் ட்ராவல் பண்ணியிருப்போம். இது எல்லாமே முக்கால்வாசி ட்ரிக்ஸ் எல்லாமே ட்ராவலிங்கோட தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா கூகுள் மேப்ஸ்னாவே ட்ராவல் பண்ணுறது தான், அதுக்காக வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய பிளேஸ் ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய பிளேசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ் கூட நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு உள்ளது. ஓகேவா, அதெல்லாம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா கூகுள் மேப்ஸில் வந்து கீழே கான்ட்ரிபியூட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே ஹோம் அது மாதிரி இருக்குல்ல, அதில் கான்ட்ரிபியூட்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அடுத்த ரிவ்யூஸ், அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரிவ்யூ சொல்கிறனாலும் சொல்லிக்கலாம். ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் அது இல்லாமல் வந்து மேப்பை வந்து எடிட் பண்ணலாம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ரூட்டு நம்ம போடுறோம்னா அந்த ரூட் சில நேரம் முக்கால்வாசி நேரம் தப்பாக கட்டும், அது வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அதை நீங்கள் வந்து எடிட் பண்ணி மாற்றலாம். இந்த ரூட்டு வந்து சரியில்லை, இது வந்து மாற்றுங்க, இல்லை அந்த ரோடு வந்து ரொம்ப பேட்சாக இருக்குது, இது ரோட்டில் போகாதீங்க அப்படின்னு நீங்கள் மாற்றுறனாலும் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே பப்ளிக், உங்களுக்காக கிடையாது. நீங்கள் பண்ணுற கான்ட்ரிபியூஷன், கூகுள் மேப்ஸ்க்கு நீங்கள் பண்ணுற கான்ட்ரிபியூஷன் நான் வச்சுக்கோங்க. அதுக்கு வேணுமெல்லாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் இதாக பண்ணுங்கள். அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ ஊட்டி சர்ச் பண்ணி போகிறாங்கன்னா அதுக்கு வேறு ஏதோ ஒரு ஹில்ஸில் இருக்க ஃபோட்டோஸ் ஊட்டியில் அப்லோட் பண்ணாதீங்க, கொஞ்சம் இதை அப்லோட் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கே கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிற்காலத்தில். அடுத்த 6வது ட்ரிக்ஸ், இதுதான் ஃபைனல் ட்ரிக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து இப்போ கூகுள் மேப்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து இங்கிலீஷில் தான் பேசும். ஓகேவா, நம்ம வேணும்னா ஃபேமஸான லாங்குவேஜ் எல்லாத்துலேயும் அதில் பேச வைக்க முடியும், இன்க்ளூடிங் தமிழ் கூட பேச வைக்க முடியும். என்ன பண்ணணும்னா மேலே வந்து உங்கள் அக்கௌண்ட் சிம்பிள் இருக்கும். ஓகேவா, அதை கிளிக் பண்ண உடனே செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் போயிட்டு நேவிகேஷன் செட்டிங்ஸ்னு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே போய் வாய்ஸ் செலெக்ஷன் இருக்கும். அந்த வாய்ஸ் செலெக்ஷனில் டிஃபால்ட்டாக வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஓகே, நீங்கள் தமிழுக்கு மாற்றினாலும் மாற்றிக்கலாம், ஹிந்தி, அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த இங்கிலீஷில் சொல்கிறது புரியலைன்னா தமிழில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்குலாம் வந்து தமிழ் இருந்தால் கொஞ்சம் புரியும். ஓகேவா, அது மாதிரி நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தான் நல்லா தெரியும்னா நீங்கள் அந்த லாங்குவேஜ் கூட வச்சுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராவலிங் டைமில். ஓகே, இந்த 6 ட்ரிக்ஸும் முடிஞ்சிருச்சு. இதில் எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது? நம்ம மீண்டும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம். பாய், நன்றி. கொண்டதாண்ட உன்னை ஃபாலோ பண்ணது என் வெண்ட. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனாடா. தம்பி, உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளிவிடு. வண்டி நின்னுருச்சுடா முண்டம். நின்றுச்சா? ஓ ஈபிகோ 300 சாரி யுவரான, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் யுவரான. பார்த்தீங்களா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது.